வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ராடே லாஸ் இன் லாஸ்ட் 2 monthsல இதுதான் ஹையஸ்ட் சொல்லலாம். ஆல் செக்டார்ஸ் இன் ரெட். ஸோ நிஃப்டியை பார்த்தோம்னா 245 புள்ளிகள் குறைந்து 24,350 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 730, டிக்ளைன்ஸ் வந்து 1792. இந்த ஸ்டீப்பஸ்ட் இன்ட்ராடே லாஸ் இன் 2 months. இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவை நாம் பேசுவோம். அப்ப பாருங்க. சோ இந்த 6th consecutive weekly loss இன்னைக்கு பெஞ்ச்மார்க்ல பார்த்தோம்னா லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் சின்ஸ் 2020க்கு அப்புறம் இதுதான் வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாசமா வீழ்ச்சிக்கு மேல இருப்பது. இந்த மெயினா வந்து இந்த வீழ்ச்சிக்கு இந்த யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஃபர்தர் ரேட் ஹைக் பத்தி இந்தியா பத்தி அவர் பேசினார்ல, அது பிளஸ் குளோபல் ட்ரேட் கன்சர்ன்ஸ், சஸ்டைன்டு எஃப்ஐஐ செல்லிங் இருக்கிறது, பிளஸ் இந்த லாக்லஸ்டர் ஆஃப் அவர் Q1 ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர், இது மூன்றும் சென்டிமெண்ட்டை வந்து பேரிஷ் ஆக்கினதுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஒரு ஃப்ரெஜைல் சப்போர்ட் லெவல்ல இருந்துட்டு இருக்கு. அதாவது இன்க்ரீசிங் த ரிஸ்க் ஆஃப் ஃபர்தர் டிக்ளைன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செக்டரை துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரியாலிட்டி, மெட்டல், மிட் செலக்ட் அதிகமாக விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு பிராடர் இண்டஸ்ட்ரீஸும் ஃபாலோடு த டவுன் ட்ரெண்ட் சொல்லலாம். மிட் கேப் 100 பார்த்தோம்னா அண்ட் ஸ்மால் கேப் 100 1.64 and 1.49% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை பிரீச் பண்ணியிருக்கு ரெண்டாவது முறையாக. நம்ம வந்து நோட் பண்ணணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எல்ஐசி வந்து இன்னைக்கு 3.16% ஏறி இருக்கு ஆஃப்டர் தர் Q1 ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை என்டிபிசி, டைட்டன், டாக்டர் ரெட்டி, HDFC லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், ஐடிசி, கோல் இந்தியா, தி நிச்சல் டெக் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல நெஸ்லே, பாரதி ஏர்டெல், அதானி என்டர்பிரைசஸ், இண்டோசின் பேங்க். நெஸ்லே வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், தென் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ், கோட்டக் மஹேந்திரா பேங்க், கிராசிம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை ரிலையன்ஸ், HDFC பேங்க் இதெல்லாம் வந்து மேஜரா அந்த செக்டார்ல மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்த பங்குகள் சொல்லலாம். மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ரிமைன் வீக். ஸோ டோட்டலா 54 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையையும் 79 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணிருக்கு. அதுபோல 75 ஸ்டாக்ஸ் அப்பர் லாக், 61 பங்குகள் லோவர் லாக்கை தொட்டுள்ளது. தங்கம் 257 ரூபாய் ஏறி 1,01,725. வெள்ளி 703 ரூபாய் அதிகரித்து 1,14,989. குருடாயில் 34 ரூபாய் அதிகரித்து 5,638 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் யூனியன் கேபினெட்ல பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 31,000 கோடி அந்த எல்பிஜி காம்பன்சேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிஎன்ஜி, கிம்ஸ் அண்ட் ஏர்டெல். மேலும் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு 10 பில்லியன் குறைஞ்சு 688 பில்லியனாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா காலையில ஒரு ஸ்லைட்டா ஒரு 50 புள்ளிகள் குறைந்து ஓபன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 24,585 உடனேயே போச்சு. ஆனா நேத்தி க்ளோசிங்க்கு மேல தாண்ட முடியல. ஸோ அதன் பிறகு பார்த்தோம்னா படிப்படியாக இறங்கினது. மார்க்கெட் சந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 24,337 அப்படிங்கிற புள்ளிகளை அரௌண்ட் ஒரு 3-3.25 தொட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லோவர் லெவல்ல தான் சந்தைகள் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 250 புள்ளிகளுக்கு மேலே வாலட்டிலிட்டியை சந்தைகள்ல பார்க்க முடிஞ்சது. மேலும் இப்பொழுது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளிலே வரும் வாரம் சந்தைகள் என்ன ஆகும், எஃப்ஐனுடைய செல்லிங் வந்து ஃபர்தரா அதிகரிக்குமா, மேலும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய நாட்களே நாம் பேச இருக்கிறோம். ஸோ அதனால இணைந்திருங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.